அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாக தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி இயக்கத்தின் சார்பில் பொறியியல் மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகளை, குறிப்பாக அறிவியல் சார்ந்து உருவாகி வரக்கூடிய மாணவர்களை உலகளாவிய வாய்ப்புகளுக்கு தயார்படுத்தக்கூடிய இந்த ஒரு நாள் பயிலரங்கம் தகுதி வாய்ந்த கோயமுத்தூரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த பயிலரங்கத்திற்கு வெகு தொலைவிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களே, நம் அனைவரின் மீதும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு காலத்தினுடைய மிக நெருக்கடியான தேவையை கருதி இந்த பயிலரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வெகு வேகமாக நடைபெறக்கூடிய மாற்றங்களுக்கு ஏற்ப முஸ்லிம் சமூகத்தினுடைய மாணவர்களும் மாணவிகளும் உலகளவில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்களை உள்வாங்கி தங்களை திறன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் இதனுடைய நோக்கம். இந்த ஒரு நாள் பயிலரங்கம் இங்கே ஏற்பாடு செய்வதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, அடுத்த கட்டத்துக்கான லீடர்ஸை உருவாக்கணும். டெக்னிக்கலாக இருக்கட்டும் அல்லது மற்ற ஃபீல்டில், சயின்ஸாக இருக்கட்டும், சயின்டிஃபிக்காக இருக்கட்டும், இந்த ஃபீல்டில் உலகத்தினுடைய தேவை என்னவோ, மாற்றங்கள் என்னவோ, அந்த மாற்றத்திற்கு முன்னிலை வகிக்கக்கூடிய லீடர்ஸ் உருவாக்கணும். இதுதான் இதனுடைய நோக்கம். படித்து முடித்தவங்களுக்கு டக்குன்னு ஒரு வேலையை பார்த்து கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கம் அல்ல. அதையும் தாண்டிய எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக, முதல்நிலை வீரர்களாக உருவாகி வரணும். இந்த உயர்வான இலக்கின் அடிப்படையில் தான் இந்த ஒரு நாள் நிகழ்ச்சி மிகுந்த பொருட்செலவிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் ஆரம்பத்திலேயே இந்த வகுப்புகள், இன்றைய முழுவதும் நடைபெறக்கூடிய இந்த வகுப்புகள் குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னால் மைண்டை டியூன் பண்ணிடணும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அந்த மைண்டை டியூன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் எதுவுமே வலிமையானது கிடையாது, எதுவுமே சிரமமானது கிடையாது, எதுவுமே கஷ்டமானது கிடையாது. யார் செய்யக்கூடிய சாதனையும் அது மிகப்பெரிய கடினமானது அப்படிங்கிற சிந்தனையே வராது. நம்ம மைண்டை டியூன் பண்ணணும். இந்த உலகத்தில் சாதித்தவர்கள் யாருக்கு முன்னாலேயும் நம்ம சளைத்தவர்கள் கிடையாது. அதுக்கு மைண்டை டியூன் பண்ணணும். எந்த சப்ஜெக்டும் இந்த உலகத்தில் கடினமானதும் கிடையாது. அதுக்கு மைண்டை டியூன் பண்ணணும். இந்த உலகத்தையே படைத்து பரிபாலித்து பராமரிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுடைய அன்பு, அருள், வழிகாட்டுதல் வேறு யார்கிட்டையும் கிடையாது, முஸ்லீம் சமூகத்திட்ட மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த சமூகம் எப்படி இருந்திருக்கணும்? டிரைவிங் ஃபோர்ஸில் உட்கார்ந்துருக்கணுமா இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய சிந்தனை என்னவா இருக்குது? கேம்பஸில் யாராவது நம்மளை ரெக்ரூட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற சிந்தனை இருக்குது படிக்கக்கூடிய பசங்கள்கிட்ட. அது உலகத்திலேயே ஜெயிச்சிட்ட மாதிரியான ஒரு சிந்தனை ஏற்படுது. அப்போ எதனால் இந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னா, தான் யார் அப்படிங்கிறது, தன்னுடைய மரபுகள் என்ன, தனக்கான பொறுப்புகள் என்ன அப்படிங்கிறத சரியாக புரியாதனால, அதை எஜுகேஷனாக கொடுக்காதனால, அதையே கல்வியாக கொடுத்துருக்கணும் ரைட் ஃப்ரம் பிகினிங்லேருந்து. நீ யார், உன்னுடைய பொறுப்புகள் என்ன, உன்னுடைய வாழ்நாள் என்ன, அதனுடைய உண்மை என்ன, அதில் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளும் பொறுப்புகள் என்ன, இந்த பூமிக்கு, இந்த உயிர்களுக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது, அது என்ன? இதுதானே எஜுகேஷன். அந்த எஜுகேஷனை கொடுக்கல. அது இல்லாமல் சஸ்டெயின் ஆகிறதுக்கு, சர்வைவல் பண்ணுறதுக்கான கல்வியை கொடுக்கப்பட்டதுனால தான் இவ்வளோ சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் இந்த வகுப்புகளில், இன்றைய ஒரு நாள் முழுவதும் நடக்கக்கூடிய வகுப்புகளில் தெரிஞ்சுக்குவீங்க. அதனால் முதல்ல உங்கள் மைண்டை டியூன் பண்ணது எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட் என்ன முடிவு பண்ணணும், மைண்டை எப்படி டியூன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் இந்த உலகத்தை லீட் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் 20 இயர்ஸில், 15 இயர்ஸில், 10 இயர்ஸில். இதை டியூன் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. அதை ஒன்ஸ் நீங்கள் டியூன் பண்ணிட்டீங்கன்னா, அல்லாஹ் இயல்பில் படைச்சிருக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது பாருங்கள், அந்த ஆற்றல் வெளிப்படும்.
ஏன்னா நீங்கள் லீட் பண்ணீங்கன்னா அது நீதியான லீடிங்காக இருக்கும், நியாயமானதாக இருக்கும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ட்யூஷன் இருக்குது பாருங்கள், உங்களுடைய இன்பில்டாக இருக்கக்கூடிய அந்த ஃபித்ரான்னு சொல்லக்கூடிய கருத்தியல் இருக்குது பாருங்கள், படைப்பு இயல்பு இருக்குது பாருங்கள். அந்த படைப்பு இயல்பு நீதி தவறி செல்ல விடாது, உயிர்களுக்கு சேதாரம் ஏற்படுத்த விடாது. இந்த உலகத்தில் நியாயமானதை தான் செய்யணும் அப்படிங்கிறது உறுத்திக்கிட்டே இருக்கும். அப்படித்தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அதான் படைப்பு இயல்பு, ஃபித்ரான்னு சொல்லுவாங்க. இயல்புலேயே அப்படித்தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அதை வெளிக்கொண்டுட்டு வர்றது தான் கல்வியினுடைய வேலையாக இருக்கணும். அதை சரியான முறையில் வெளிக்கொண்டு வரணும். நம்ம அந்த லீடிங் இடத்துக்கு நம்ம போகலை அப்படின்னு சொன்னால் யாருக்கெல்லாம் அந்த தகுதி இல்லையோ அவங்க வந்து லீட் பண்ணுவாங்க. அப்படி லீட் பண்ணும்போது இந்த உலகத்தில் பெரிய அநீதிகள் நடக்கும், சிக்கல் ஏற்படும், சேதாரங்கள் ஏற்படும், உயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். கடைசியில் அதுவே வந்துட்டு அல்லாஹ்வுடைய தீனை சுமந்துட்டு இருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகத்துக்கும் சிக்கல் ஏற்படும். அதனால் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டியது உங்கள் மைண்டை வந்துட்டு டியூன் பண்ணிக்கங்க. நீங்கள் லீட் பண்ண போகிறீங்க, நீங்கள் எந்த ஃபீல்டை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், சரியா? அது உங்களுக்கு விருப்பமான துறையாக இருக்கட்டும், அதில் நீங்கள் லீடராக இருக்கணும். தேர் இஸ் நோ ஆப்ஷன், ஆப்ஷனே கிடையாது. நான் ஃப்ரண்ட் லைனில் நிற்கணும், லீடர்ஸாக இருக்கணும், அஃபென்சிவில் இருக்கணும், நாட் இன் டிஃபென்ஸ், அஃபென்சிவில் இருக்கணும். இதெல்லாம் தான் வந்துட்டு உடலில் நோய் எதிர்ப்பு பயாலஜிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுத்தும். சைக்கலாஜிக்கலாக இதை நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா உங்கள் உடல்லையே வந்துட்டு உயிரியல் ரீதியான தன்மை ஏற்படுத்தும், உடல் உறுப்புகள் வலிமை பெறும். ஏன் நீங்கள் உயர்வான வேலையை செய்ய போகிறீங்க. ஒருத்தர் வந்துட்டு மலையேற போகிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் மைண்டு டியூன் ஆகுது பாருங்கள். தரையில் நின்றுக்கிட்டு அவ்வளோ பெரிய மலையில் நான் ஏற போகிறேன்னா ஃபஸ்ட்டு மைண்டை தான் டியூன் பண்ணுறாரு. மைண்டு டியூனிங் என்ன ஆகும்? சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் ஏற்படுத்தும், அது பயாலஜிக்கல் எஃபெக்ட் ஏற்படுத்தும். ஒரு மலையில் ஏறுறதா இருந்தால் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கணும், அதுக்கான ஃபிட்னஸ் எப்படி இருக்கணும், இது எல்லாம் டியூன் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் மைண்டை டியூன் பண்ணிட்டீங்கன்னா, சைக்கலாஜிக்கலி தயாராகிட்டீங்கன்னா, என்னாலெல்லாம் இது முடியுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் டோட்டல் செல்களும் அப்படியே ஆஃப் ஆகிடும். இதுதான் படைப்பு இயல்பு, பயாலஜிக்கல் படைப்பு இயல்பு. இப்படி தான் படைக்கிறாங்க. உள்ளந்தான் எல்லாத்துக்கும் காரணம். சோஷியல் டிசீஸாக இருக்கட்டும், பயாலஜிக்கல் டிசீஸாக இருக்கட்டும், சைக்கலாஜிக்கல் டிசீஸாக இருக்கட்டும், எல்லா டிசீஸினுடைய பிறப்பிடம் உள்ளம்டாங்க பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோயினுடைய பிறப்பிடம் சமூக நோய், உயிரியல் நோய், உளவியல் நோய், எல்லா நோய்க்குமான பிறப்பிடம் உள்ளம்டாங்க. இந்த உள்ளத்தை யார் வலிமைப்படுத்துகின்றானோ, பாதுகாத்து கொள்கிறானோ, அவன் வந்துட்டு லீடராக மாறுவான். அவனுடைய உடல் கம்பீரமாக இருக்கும், அவனுடைய மனம் கம்பீரமாக இருக்கும், அவன் வாழக்கூடிய சூழலும் கம்பீரமாக இருக்கும். அதனால் மைண்டை டியூன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த சூழல்லையும் சரி, எவ்வளவு பெரிய சாதனை நிகழ்த்தினாலும் சரி, அது எனக்கு சாதாரணமானது அப்படிங்கிற அந்த சிந்தனையை மனசில் வச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். யாராக இருக்கட்டும், எவ்வளோ ஐன்ஸ்டீனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அது சாதாரணம். அதையும் நான் கொஸ்டின் பண்ணுவேன். அந்த இடத்துக்கு வந்துருங்க. யாருடைய அறிவியல் ரீதியாக யாருடைய கண்டுபிடிப்பும் இந்த உலகம் அழிகின்ற காலம் வரைக்கும் அது உறுதியானது கிடையாது, அதுவே நிலையானது கிடையாது, மாற்றத்துக்கு உட்பட்டது, மாறிக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் புதுசு புதுசாக சில விஷயங்களை அந்த பூமியில் காட்டிக்கிட்டே இருப்பேங்கிறான். புதிதாக செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும்பாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வாக்கு. அதனால் யாருடைய அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சியும் இதுதான் நிலையானது என்று கிடையவே கிடையாது. உலகம் அழிகின்ற காலம் கடைசி நிமிஷம் வரைக்கும் மாறிக்கிட்டு இருக்கும். ஒரு புழு பூச்சியினுடைய தன்மையை கூட இதுதான் முடிவானதுன்னு சொல்ல முடியாது. சொன்னால் அவன் வந்து அரகுரண்டு அர்த்தம். அது எவ்வளவு பெரிய ஆள் சொன்னாங்க. அமெரிக்காலன்னு சொன்னா என்ன, ஆஸ்திரேலியான்னு எங்கேருந்து சொன்னா என்ன, ஒரு சுண்டக்காயினுடைய தன்மையை இந்த உலகத்தினுடைய கடைசி நிமிடம் வரையிலும் அதனுடைய தன்மை என்னங்கிறத யாராலும் முடிவு செய்ய முடியாது. இதுதான் அப்படின்ட்டு உறுதி செஞ்சுட்டு சொல்லிட முடியாது. அதுவும் மாறுதலுக்கு உட்பட்டது, அது மாறிக்கிட்டே இருக்கும். 1900 சுண்டக்காயினுடைய பயன்பாடு தன்மைகள் வேற, 2026 சுண்டக்காயினுடைய தன்மைகள், பயன்பாடு, சுண்டக்காய் பற்றின நாலேஜ் எல்லாமே வேற. இன்னொரு 10-20 வருஷம் கழிச்சு அது குறித்து ரிசர்ச் பண்ணும்போது இன்னும் அட்வான்ஸாக போகும். இதுதான் அல்லாஹ்வுடைய படைப்பு. இந்த படைப்பை எந்த மனிதனும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவனுக்கு ஆற்றல் கொடுக்கப்படலை. மனித மூளைக்கு அந்த ஆற்றலே கிடையாது. இந்த பிரபஞ்சம் குறித்த உறுதியான முடிவெடுப்பதற்கு, ஒரு ஆண் குறித்த உறுதியான முடிவெடுப்பதற்கு, அல்லது ஒரு பெண் குறித்த உறுதியான முடிவு, இதுதான் ஒரு பெண், நடக்கவே நடக்காது. ஒரு நாய், பூனை, இதுதான் ஃபைனல், நோ, நெவர். இதுதான் மருந்து, உறுதியான மருந்து, வேற மருந்தே கிடையாது, நெவர். இது வந்து ஈமான் சம்பந்தப்பட்டது இந்த புரிதல், சரியா? ஒரு மூமெண்ட் இருக்க வேண்டிய அடிப்படையான புரிதல். இந்த புரிதல் இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய விஷயத்தையும் கண்டுபிடிப்பேன் வந்து விடுற, அது சாதாரண மேட்டர், அதை என்னால் மாற்றி அமைக்க முடியும், அதை கொஸ்டின் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்துடும்.
மூமின்கள்கிட்ட இந்த புரிதல் இருக்கணும். சிலபஸ் என்ன சொல்லுதோ அந்த புரிதல் மட்டும் மூமின்கள்கிட்ட இருந்துச்சாக்க சிக்கல், பின்னாலே நிற்போம். 50 வருஷம் 100 வருஷம் நம்ம பின்னாலே நிற்போம். மூமின்கள்கிட்ட முஸ்லிம்கள்கிட்ட என்ன புரிதல் இருக்கணும்னா, என்ன படைச்ச ரப்புல் ஆலமீனுடைய இந்த உலகத்தையே படைத்து பரிபாலிக்கக்கூடியவனுடைய வழிகாட்டுதல் என்னிடம் இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் கலீஃபாக்கள்ங்கிறான். மனிதர்கள் யார் அப்படின்னா என்னுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் இந்த பூமியில். அப்படின்னா என்னாச்சு, அல்லாஹ்வுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதா இருந்தால் அவனுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் நிறைவேற்ற முடியாது. அந்த வழிகாட்டுதல் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தன்மையில் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிட்டோம்னா போதும். அதனால் மனசை ஃபஸ்ட்டு உள்ளத்தை நீங்கள் சரிப்படுத்துங்க. கல்வியில் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது உயர்வான இலக்கை நோக்கி நகரணும். நான் தான் உலகத்தினுடைய லீடு, எல்லா செக்டார்லையும் நான் மாறணும். மெக்கானிக்கல் செக்டாராக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் செக்டாராக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் செக்டாராக இருக்கட்டும், ஸ்பேஸ் சயின்ஸாக இருக்கட்டும், அல்லது ஓஷனோகிராஃபி பயாலஜிக்கல் செக்டாராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும் நான் தான் லீடராக இருப்பேன். அது ஏன் எனக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. ஏன் ரப்பு கொஸ்டின் பண்ணுவான் இல்லைன்னா? அதில் எப்படி போக சொல்லியிருக்கிறான், இன்டெப்த்தாக போக சொல்லியிருக்கிறான். சும்மா போக சொல்லலை, டெப்த்தாக போ. எதில் போனாலும் டெப்த்தாக போ. தஃபக்கூர்னு சொல்லுவாங்க அரபியில். தஃபக்கூர் என்ன? டீப் நாலேஜ், டீப் திங்கிங், கான்டம்ப்ளேஷன் பாங்க. ஒன்றோடு ஒன்று கலந்து எல்லாவற்றையும் கலந்து சிந்தித்தல். அந்த சிந்தித்தலுடைய வெளிப்பாடு தான் புதிய புதிய விஷயங்கள் வரும். ஃபிலாசபிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா ஞான வார்த்தைகள் வருது. சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணீங்கன்னா புதிய புதிய இனோவேஷன் வருது. டீப் திங்கிங், தஃபக்கூர் ரொம்ப முக்கியமானது. சரியா? அதனால் படைப்பு இயல்பு ஒன்று இருக்குது, ஃபித்ரான்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்குள்ளும் இருக்குது, சிறப்பு குணங்கள் இருக்கு. ஆணுக்குண்டு சிறப்பு குணங்களை எல்லாம் படைச்சிருக்கிறான், பெண்ணுக்குண்டு சிறப்பு குணங்களை படைச்சிருக்கிறான். அவர்களுக்கான இலக்கு நிர்ணயித்திருக்கான். ஆணுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது, பெண்ணுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. 2 இலக்கும் ஒரு இலக்கு கிடையாது. இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. அதனால் மைண்டை டியூன் பண்ணிக்கோங்க. 2வது பாயிண்ட்டு, படிச்சுட்டு இருக்கக்கூடிய காலேஜில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய நமக்கான எதிர்காலம் என்ன, எதை நோக்கி நகர்வது அப்படிங்கிறத கூர்மையான இலக்கு இருக்கணும். இந்த லேசர் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம் பாருங்க, லேசர் ஃபோக்கஸ் இருக்கணும். டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அலசிக்கிட்டே இருப்போம், 1 இன்ச்சு நகர மாட்டோம். நிறைய பேர்த்திட்ட இன்னைக்கு எந்த உலக வரலாற்றிலேயே மனித சமூகத்திட்ட இவ்வளவு பெரிய கவனச்சிதைவு இருந்த காலம் எந்த காலத்திலையும் கிடையாது. இந்த காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கவனச்சிதைவு, 10 நிமிஷம் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த முடியலை. அவன் சாப்பிடும் போதுமே அவனுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. என்ன சாப்பிட்றோங்கிறத கையில் இருக்கக்கூடிய பொருளும் நாக்கும் மைண்டும் கனெக்ட் ஆகணும். அப்போ தான் என்சைம்ஸ் சுரக்கும் வயிற்றில். இறைச்சி சாப்பிட்றோன்ட்டு கையில் இறைச்சி எடுத்தோன்னே கண்ணு பார்க்குது, மைண்டுக்கு போணுச்சாக்கு நாக்கில் இறைச்ச ஜீரணமாகக்கூடிய என்சைம்ஸ் உருவாகும். வயிற்றுக்குள்ளே போனோடனே இறைச்ச ஜீரணமாக்கக்கூடிய என்சைம்ஸ் உருவாகி வரும். கனெக்டே ஆகாமல் மொபைல் ஃபோனை பார்த்துட்டு இருக்கோம், யார்கிட்டே பேசிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கோம்னா மைண்டு கனெக்டே ஆகாது. வயிற்றில் எப்படி உங்களுக்கு என்சைம்ஸ் சுரக்கும்? சிக்கல் ஏற்பட்டுரும். எந்த உலக வரலாற்றில் எந்த காலத்திலையும் கிடையாது இவ்வளவு பெரிய டிஸ்ட்ரக்ஷனான ஒரு காலம். அதனால் உணவில் கவனம் இல்லை, அவனுக்கு நோய்கள் வருது. வாழ்க்கையில் கவனம் இல்லை. ஒரு பெண்ணை எதுக்கு திருமணம் பண்ணுறோங்கிற சிந்தனை இல்லாமலேயே பண்ணுறான். மற்றவங்கன்னா அவங்களுக்கு வழிகாட்டுதல் குறைவாக இருக்குது. முஸ்லீம் சமூகமும் அப்படி பண்ணுது பாருங்க. அதை கொண்டாட தெரியல. ஒரு இளைஞனுக்கு தன் மனைவியை கொண்டாட தெரியல, கனெக்ஷன் இல்லை. ஏன்? அதுக்கு பேசி அதுக்கு கொடுக்கப்படுற நேரம் ரொம்ப கம்மி. பேசிக்கிட்டே ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், இல்லை வேற எங்கேயா பேசிகிட்டு இருக்கிறான். ஒரு வாலிபனுக்கு ஒரு இளம் பெண்ணை கொண்டாட தெரியலன்னா அவன் குடும்ப வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? அவனுக்கு சந்ததி எப்படி பெருகும்? பெண் படைப்பை நினைச்சு அதை கொண்டாட வேணாமா? இல்லற வாழ்க்கையை கொண்டாட வேணாமா மகிழ்ச்சியோடு? எல்லாம் இந்த ஒரு 20-25 இயர்ஸில் குடும்ப வாழ்க்கையிலும் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. டிஸ்ட்ரக்ஷன் காரணமாக, கவனச்சிதைவு காரணமாக. பெண்கள்கிட்டையும் அந்த மாதிரி கவனச்சிதைவு காரணமாக உடலியல் நோய்கள், மனநோய்கள். கவனச்சிதைவு அது மிகப்பெரிய சீரழிவு. இட்ஸ் அன் கலாமிட்டி, டிசாஸ்டர். அது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். அதனால் மைண்டை நீங்கள் இதுக்கு எப்படி டியூன் பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒன்றை எடுத்தாலும் சரி அதில் முழு கவனம் செலுத்துவேன். முழுமையாக சாஞ்சிருவேன் கிடையாது, அது அடுத்த ஆபத்து. சாஞ்ச பக்கம் சாயிறான் பாருங்க. ஆமாம், ஃபீல்டுன்னு போனால் ஃபீல்டுக்கு போயிடுறான், குடும்பத்தை விட்டுறான். குடும்பத்திலே சார்ந்திருக்கிறான், தொழிலை விட்டுறான். ஆமாம், சமூக பணின்னு போனால் அதிலே போயிடுறான், குடும்பத்தை பார்க்கறது இல்லை, தொழிலை பார்க்கறது இல்லை. இது சாஞ்ச பக்கம் பார்க்கறது அதில்ல. கூர்மையான கவனம். சரி, லேசர் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லேசர் ஃபோக்கஸ் வளர்த்து கொள்ள வேண்டிய பண்பு
டிஸ்ட்ரக்ஷன்லேருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பழக்கம் இது. அதனால் கூர்மையான இலக்கை நீங்கள் நிர்ணயிக்கிறதுக்கு இந்த ஒரு நாள் வகுப்பு வந்து உங்களுக்கு உதவி செய்யும். உங்கள் மைண்டில் இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி அப்படியே ஓரமாக வச்சுருங்க. நீங்கள் என்ன இலக்கு நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்களோ அது எவ்வளவு உயர்வானதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் வச்சுட்டு அதில் யார் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறாங்களோ அவங்க உங்களுக்கு வகுப்பெடுக்க போகிறாங்க. சரியா? அந்த எக்ஸ்பர்ட்ஸ், ஏன்னா இப்போ எல்லாமே ஒரு 20s 25s இருப்பீங்க. ஃபஸ்ட் இயர் முடிச்சு இன்ஜினியரிங் முடிச்சு 22 23 25க்குள்ளே இருக்கிறீங்க. இந்த ஒரு 10 வருஷம் குழந்தை பருவம் போய் பாக்கி 15 ஆண்டுகளில் கல்வி நிறுவனத்தில் நீங்கள் கற்றுக்கிட்டது உங்களுடைய இலக்குக்கு சரியாக இருக்கும், உங்கள் வாழ்க்கைக்கு சரியாக இருக்கும். இந்த எண்ணம் தான் மிகப்பெரிய கோளாறான எண்ணம். உங்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் யார் உங்களுக்கு வழிகாட்டுறார்களோ அவர்களை பிளைண்ட் ஃபாலோவர்ஸாக நீங்கள் மாறுறீங்க பாருங்கள். உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக வேண்டிய காலம் 25 இயர்ஸ் வரைக்கும். அது தொழிலாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், யாராவது ஒருவருடைய வழிகாட்டுதல், உங்கள் மீது அக்கறை உள்ளவர்கள், நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், இந்த சமூகம் டெவலப் ஆகணும்னு நினைக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கு முழுமையாக உங்களை உட்படுத்தி கொள்வது. அப்போ தான் வந்துட்டு கரையேற முடியும். இப்போ வந்து நடு ஆறு படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது படித்து முடிச்ச ஃப்ரெஷர்ஸ் இருக்கிறீங்க பாருங்கள், எல்லாம் நடு ஆற்றுல இருக்கிறோம். கரை சேர்றதா இருந்தால் அக்கறை உள்ளவருடைய வழிகாட்டுதலை பிளைண்டாக ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய துறையில். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் வந்து இன்றைக்கி வகுப்பெடுக்க இருக்கிறாங்க. இவங்களை அரேஞ்ச் பண்ணுறதே பெரிய சிரமமாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அவங்களுடைய முழு ஒத்துழைப்போடு இதில் கலந்துக்க இருக்கிறாங்க. உங்களுக்கு கிளியர் கட்டாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு சார்ந்து அவங்க வந்து உங்களுக்கு வகுப்பெடுப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு பிடித்தமான துறையை வந்து நீங்கள் இலக்கு நிர்ணயித்துக் கொள்வது ஃபஸ்ட்டு பாயிண்ட். லஞ்ச் வரைக்கும் அவங்களுடைய கிளாஸஸ் இருக்கும். லஞ்சுக்கு அப்புறம், தொழுகை லஞ்சுக்கு அப்புறம் அந்த இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும், அந்த இலக்கில் இன்னும் சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது விரிவானது, அது வந்துட்டு உங்களுக்கு வகுப்பெடுப்பாங்க. அதை நோக்கி பயணிப்பதற்கு நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும், நாளைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற இந்த பயிற்சி வந்துட்டு ஆஃப்டர்நூன் கிளாஸில் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. இன்ஷால்லா 5:30க்கு வந்துட்டு 5:30 to 6க்குள்ளே கிளாஸ் முடிஞ்சிடும். இதில் அவினாஷிலிங்கம் பல்கலைக்கழகத்தினுடைய டீன் பேராசிரியை சகோதரி பத்மாவதி அவங்க வர்றாங்க. அவங்க வந்துட்டு ஏஎன்எம்எல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் சம்மந்தமான ப்ளஸ் சைபர் செக்யூரிட்டி அது சம்மந்தமான என்னென்ன மாதிரி நம்ம வந்து டெவலப் ஆகணும் அப்படிங்கிற சம்மந்தமாக வகுப்பெடுப்பாங்க. இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, லீடர்ஸுங்கிற அந்த இலக்கை நோக்கி நகர்றதா இருந்துச்சுன்னா இந்த ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிற அந்த டிசீஸ்லேருந்து நீங்கள் வெளியே வரணும் அல்லது சிக்கலாயிடும். நெருக்கடிகள் இருக்கும். வீட்டில் சம்பாதிக்க வேண்டிய ஒரு 10,000 15,000 ரூபா சம்பாத்தியம் இருந்துச்சுன்னா வீட்டில் தாய் தந்தையை பாதுகாக்க முடியும். இது எல்லா காலத்துலையும் இருக்கும். அந்த நெருக்கடி தான் முக்கியமாக உங்கள் கண்ணுக்கு முன்னால் தெரிஞ்சு நீங்கள் போய் ஒரு கம்பெனியில் போய்ட்டு வேலைக்கு சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களை சீல் பண்ணிவிடும். வாழ்வு முழுவதும் நீங்கள் எம்ப்ளாயிங்கிற அந்த அடிப்படையில் இருப்பீங்க. அப்படியே சுற்றி செக்கு மாடு மாதிரி சுற்றி வந்துக்கிட்டே இருப்போம். வாங்குகிற சம்பளம் வந்துட்டு இந்த கைக்கும் வாய்க்கும் பத்தலன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி இதே இருந்துக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு. அது டெக்னாலஜி அப்டேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அதுவும் போயிடும். ஐடி செக்டார் சிக்கலான மாதிரி அதுவும் போயிடும். அதனால் உங்களுடைய இலக்கை வந்துட்டு இன்னும் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் தள்ளி போடுங்க. 20-21 வயசில் நீங்கள் யூஜி முடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நான் மாஸ்டர் கம் பிஹெச்டி முடிச்சிடணும். சிரமந்தான், அந்த சிரமத்தோடவே இன்னொரு 4-5 வருஷம் பயணிப்போம். இதுதான் பாயிண்ட். அதில் 2 வருஷம் நீங்கள் கடந்துட்டீங்கன்னா போதும், 3ஆவது வருஷத்துலேருந்து உங்களுக்கு பெனிஃபிட் வர ஆரம்பிச்சிடும். அந்த சிரமம் வந்து உங்களுக்கு பரிசளிக்கும். எப்போதுமே வந்துட்டு சிரமம் பரிசளிக்கக்கூடியது அப்படிங்கிற மைண்டில் வச்சுங்க. இது அல்லாஹ்வுடைய வாக்கு. சிரமம் பரிசளிக்கும், சிரமம் விட்டுறாது. யாருடைய சிரமம் விட்டுறாது, யாருடைய சிரமம் நிலையானதும் அல்ல. உங்கள் குடும்பத்தினுடைய வறுமை நிலையானதா அப்படின்னு சொல்கிறவன் பைத்தியக்காரன். ஒரு நாள் இருக்காது, சிரமம் மாறிடும். இன்னமல் உஸ்ரி யுஸ்ரான்னு சொல்லுவாங்க பாருங்கள். சிரமத்துடனே பலனும் இணைக்கப்பட்டிருக்கு, பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சிரமத்தை அனுபவிக்காமல் பலனை வந்துட்டு அனுபவிக்க முடியாது. அதனுடைய உள்ளார்ந்த உணர்வுகள் புரியாது, பலனுடைய அந்த நன்மைகள் நமக்கு தெரியாது. சிரமத்தை அனுபவிச்சா தான் இது தெரியும். நோய்க்கு பிறகு தான் வந்துட்டு நோய் எதிர்ப்பு திறன் கூடும். காய்ச்சல் வந்து 3 நாள் படுத்திருந்தா தான் உடல் நோய் எதிர்ப்பு திறன் கூடும். கண்ணு வலி வந்தால் தான் கண்ணுக்கு பவர் கூடும். அதனால் அதுக்கு வந்துட்டு தயார்படுத்திக்கங்க. சிரமத்தோடு இன்னும் கொஞ்ச நாள் நம்ம பயணிக்கிறது. மாஸ்டர் கம் பிஹெச்டி பண்ணுறது, நீங்கள் மாஸ்டர்ஸ் முடித்ததுக்கு அப்புறம் இந்த 2 வருஷ காலம் மாஸ்டர்ஸ், ஃபாரினில் போனால் 1 வருஷம், இந்த மாஸ்டர்ஸ் முடிக்கிற காலத்தில் மட்டும்தான் சிரமப்படுற மாதிரி இருக்கும். அதன் பிறகு வந்துட்டு நீங்கள் ரிசர்ச்சுக்கு போட்டிங்க
அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை வந்துட்டு ஆராய்ச்சிக்கே வந்து ஒரு மந்த்லி சேலரியில் போயிருக்கிறார் பாருங்கள், அவரை விட பல மடங்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அது எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த வகுப்பில் கவனப்படுத்த இருக்கும். ஃபைனல் கிளாஸு அதனுடைய கிளாஸாக தான் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு கல்ஃப் கண்ட்ரீஸில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்குது. ஏன்னா பாப்புலேஷன் குறைஞ்சி போச்சு கல்ஃப் கண்ட்ரீஸில், 6 அரபு நாடுகள்லையும் நிறைய ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை உருவாக்கிட்டாங்க, யூனிவர்சிட்டிஸை உருவாக்கிட்டாங்க. அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்டையும் யூனிவர்சிட்டியையும் பாதுகாக்கணும், ப்ளஸ் எக்கானமியை டெவலப் பண்ணி கொண்டுட்டு போகணும். அப்படி கொண்டுட்டு போகிறதா இருந்துச்சுன்னா ரிசர்ச் ஸ்காலர் சயின்ஸில் அல்லது காமர்ஸ், எக்கனாமிக்ஸில், லாவில் இந்த மாதிரியான ஆராய்ச்சியாளர்கள் தேவை. எந்த காலத்திலும் இது வரைக்கும் கல்ஃப் கண்ட்ரிஸ் டெவலப்பாக ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷத்தில் இந்த கடந்த 3 ஆண்டுகளில் அவங்க கொடுக்குற மாதிரி, அவங்க ஓப்பன் பண்ணியிருக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வேறு எந்த காலத்துலையும் பண்ணது கிடையாது. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எல்லா சவுதியில் இருக்கக்கூடிய எல்லா 27 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியும் ஓப்பன் ஆகிருக்குது. இந்த கொரோனாவுக்கு பின்னால் தான் இது எல்லா மாற்றங்களும் நடந்திருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமூகங்களும் அதை பயன்படுத்துது. தமிழ்நாட்டிலேருந்து சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அங்கே போகணுமா அப்படிங்கிறான். இப்போ கோளாறிவனுடைய ஆட்டிடியூடில் இருக்குது பாருங்கள். அதனால் அங்கே என்ரோல் பண்ணுறது வந்துட்டு சாதாரண விஷயம். அந்த என்ரோல்மெண்ட் கிடச்சிருச்சு, ரிசர்ச்சுக்கார கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் எங்கேயும் வேலை செய்ய தேவையில்லை, இந்த கம்பெனிஸ்லாம் போய் வேலை தேட தேவையில்லை. கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்லாம் உங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அதெல்லாம் தூக்கி தூர வைங்க. உங்களை திறன்படுத்திக்கிறதுலே கவனமாக இருங்க. உங்களுக்கு தேவையான எந்தெந்த யூனிவர்சிட்டிஸில் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க, என்னென்ன சப்ஜெக்டில் நம்ம ப்ரிப்பேர் ஆகி வரணும், அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகி வரணுங்கிற ஃபுல் கிளாஸும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அது தொடர்பான வகுப்பு இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி பேராசிரியர் காடேஸ்வரன் அவங்க வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் அது தொடர்பான ஆட்டோமேஷனில் அவங்க வந்து ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்ன்னு எப்படி நம்மளை டெவலப் பண்ணிக்கிறது, அந்த 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 டெவலப்மெண்ட்டோடு எப்படி நம்மளை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது, இதுதான் முக்கியமானது. அது சம்மந்தமாக அவங்க வகுப்பு எடுப்பாங்க. அதே மாதிரி ப்ரொஃபஸர் ரவுஃப் இருக்கிறாங்க, அவங்க வந்து ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதில் வந்துட்டு ரோபோட்டிக்ஸில் நிறையா எம்எஸ்எம்இ சம்மந்தப்பட்டது, அதில் என்ன பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது சம்மந்தமாக உங்களுக்கு வகுப்பு எடுப்பாங்க. அப்புறம் மிஸ்டர் ரஃபி பிஸ்னஸ்மேன், அவங்க வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, ரிசர்ச்சில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எம்எஸ்எம்இ மீன்ஸ் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ், சரியா? அது வந்து ஒரு சேட்டலைட்டுக்கான காம்பனன்ட்ஸை எப்படி உருவாக்குறது, என்னென்ன மாதிரி உருவாக்குறாங்க, இதுக்கெல்லாம் ஹப்பு கோயம்புத்தூர் தான். இனியும் 10 வருஷத்தில் கோயம்புத்தூர் மிகப்பெரிய மாற்றம், குறிப்பாக ஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில். நம்ம அதுக்கு தயாராகலை அப்படின்னு சொன்னால் பஸ்ஸு போயிடும், நம்ம ஒதுங்கி நிற்போம். முஸ்லீம் சமூகம் மட்டும் ஒதுக்கப்பட்ட சமூகம் இருக்கும். இன்றைக்கி வட இந்தியாவில் இவ்வளோ சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாழ்கிறதுக்கே சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா திறன் இல்லாதது, நீர்த்து போன சமூகமாக மாறி போனது. எக்கனாமிக்கல் பவரும் இல்லை, நாலேஜ் பவரும் கிடையாது, கல்ச்சுரல் பவரும் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் என்ன, தேவையற்ற மக்களாக ஒதுக்கப்படுறதுக்கு காரணம் என்னென்னா திறனை வளர்த்து கொள்ளாது. மந்த்லி சேலரிடு எம்ப்ளாயீஸாக போய் உட்கார்றவங்க அந்த மாதிரி தான் மாறி போவாங்க. கல்விக்கான இலக்கு இருக்கணும். அதை தொடர்ந்து அனஸ் சார் வந்துட்டு தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றி திரிந்து கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய அவங்க வந்து இந்தியாவில் ரிசர்ச்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸ்டைஃபன் என்ன, இது சம்மந்தமான ஃபுல் கிளாஸ் வந்துட்டு உங்களுக்கு எடுக்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பேராசிரியர் அட்வொகேட் முகமது இஸ்மாயில் அவங்க வந்து ரீசைக்கிள் இண்டஸ்ட்ரியில், பிளாஸ்டிக்கில், அதே மாதிரி வேஸ்ட்டில், கிளாஸில், இந்த மாதிரி ரீசைக்கிளிங் இண்டஸ்ட்ரிக்கு எப்படி நம்மளை வந்துட்டு ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் ரீதியாக தயார்படுத்திக்கிறது, அதில் என்னென்ன எம்எஸ்எம்இ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற சம்மந்தமான, குறிப்பாக இன்ஜினியரிங் செக்டாரில் படித்து வரக்கூடிய மாணவர்கள் இன்ஜினியரிங் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், ரிசர்ச், இனோவேஷன், ஃபைனலாக வந்துட்டு ஆண்டர்பிரினர்ஷிப்பையும் ஜாயின் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அது முழுமையானதாக இருக்கும். ஆமாம்மா, ரிசர்ச்சில் இருந்துட்டோம் அப்படின்னா ரிசர்ச்சினுடைய பலன் என்ன, இனோவேஷனாக இருக்கணும். இனோவேஷனை வந்துட்டு வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு வரணும், ப்ராடக்ட் கொண்டுட்டு வரணும். நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு காம்பனண்ட் அல்லது எக்ஸிஸ்டிங் ஒரு மெக்கானிசத்துக்கு ஒரு ப்ராடக்டை கொண்டுட்டு வரணும், அதை அப்டேட் பண்ணணும், அதை மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு வரணும், அதை பிஸ்னஸாக மாற்றணும். இதுதான் இன்றைய உலகமாக இருக்குது. ஃபைனலாக அந்த சிந்தனை இருக்கணும். ஃபைனல் ஆண்டர்பிரினர்ஷிப், பிஸ்னஸ், அதுவும் இணைப்பது குறித்து ரீசைக்கிளிங் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன வாய்ப்புகள் வருதுங்கிறது பேராசிரியர் இஸ்மாயில் அவங்க வந்துட்டு வகுப்பு நடத்துவாங்க. அதனுடைய கடைசியாக என்னுடைய வகுப்பு இருக்கும். இந்த ஃபாரினில் போய் படிக்கிறது சம்மந்தமாக, ரிசர்ச் சம்மந்தமாக, ஃபுல்லி ஃபண்டட். அது மட்டும் தான் சொல்கிறோம், பேமெண்ட் இல்லை, ஃபுல்லி ஃபண்டட் என்னென்ன இருக்குது, அது எப்படி நம்ம அடாப்ட் பண்ணுறது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை எப்படி தயார்படுத்திக்கிறது,
அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஃபைனல் கிளாஸாக இருக்கும். அதனால் இன்ஷா அல்லாஹ் அந்த கிளாஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு எல்லாத்துக்கும் இதில் கலந்துக்கிட்டதுக்கான சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த வகுப்பு இன்றோடு முடிஞ்சிறதில்ல. இதில் பெஸ்ட்டான யார் அந்த அந்த பாயிண்ட்டை பிடிச்சி வர்றாங்களோ, நான் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி வர ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக அவங்கள ட்ரெயின் பண்ண இருக்கிறோம். அந்த யூனிவர்சிட்டியில் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள ரிசர்ச் கொண்டுட்டு போகிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, அது எப்படி அவங்கள தயார்படுத்துங்கிற சம்மந்தமாக ட்ரெயின் பண்ண இருக்கிறோம். அதனால் கண்டினியூவான உங்களுக்கு வழிகாட்டுதல் இருக்கும், உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும், அதில் எல்லாம் கடந்து வரணும். அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்கள் மைண்டை டியூன் பண்ணிக்கங்க. யூ ஆர் தி லீடர்ஸ். நல்லா கவனிச்சிங்க, யூ ஆர் தி லீடர்ஸ். சரியா? இந்த உலகத்தில் எனக்கு முன்னால் எந்த கண்டுபிடிப்பும் சிரமமானது கிடையாது, கஷ்டமானது கிடையாது. அதை மாற்றி அமைக்கக்கூடிய திறன் என்னிடம் இருக்கிறது. இது செகண்ட் பாயிண்ட். மூணாவது, லேசர் ஃபோக்கஸ், ஃபுல்லி கான்சன்ட்ரேஷன். சரியா? டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத முழு கவனம் அதிலேயே செலுத்துகிறேன். என்னை திறன்படுத்துவதன் மூலமாக என் குடும்பம் வளம் பெறும். என் குடும்பம் வளம் பெறுவதன் மூலமாக என் சந்ததிகள் வளம் பெறுவார்கள். அதன் மூலமாக என் நாடு வளம் பெறும், பொருளாதார ரீதியாக வலிமை பெறும், வறுமை ஒழிக்கப்படும், ஏழ்மை ஒழிக்கப்படும். இதெல்லாம் கண்டினியூவாக இருக்கக்கூடிய விஷயங்கள். நீங்கள் ஒருத்தர் எடுக்கக்கூடிய முயற்சி, உங்களுடைய இடைவிடாத பயணம். அதனால் அதில் வந்துட்டு முழு கவனமாக இருக்கிறது. இந்த வகுப்பை முழுமையாக கேளுங்க. கடைசியாக இஸ்மாயில் சார் சொன்ன மாதிரி இந்த ஃபோனை மட்டும் இன்றைக்கி ஒரு நாளைக்கு தயவு கூர்ந்து சைலண்டில் போட்டு வைங்க. சரியா? இங்கே சொல்கிறதெல்லாம் சரியானு இப்போவே கூகுள் பண்ணி பார்க்காதீங்க. குறித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் பாருங்கள். கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்க சொல்கிறது சரியானு பார்க்கக்கூடிய ஒரு புது நோய் வந்துட்டு உருவாகி வந்திருக்குது. அதனால் வந்திருக்கிறவங்க யாரும் சாதாரண மக்கள் இல்லை. 30-40 வருஷம் 50 ஆண்டுகள் அந்தந்த துறைகளிலே ஆளுமை செலுத்தியவர்கள் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய நேரத்திற்கும் அவருடைய வருகைக்கும் கண்ணியம் கொடுக்கக்கூடிய விதமாக நம்முடைய இந்த வகுப்பை அமைத்துக்கொள்வோம். அல்லாஹ்வுடைய துஆ செய்யுங்க, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.